100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி கேட்ட நிலையில் 2 நாட்கள் மட்டுமே விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தம்பி எம்.ஆர். சேகர் கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தகரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். எம்.ஆர்.வி சகோதரருக்கு 2 நாள் காவல் வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை பார்த்தோம். இது குறித்த உங்களின் தகவல்கள் விரிவாக எதிர்பார்க்கிறோம். கரூரை சார்ந்த பிரகாஷ் என்பவரின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட்டோர் 7 பேர் மீது கைது செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் கடந்த ஜூன் மாதம் வழக்கு பதிந்தனர். இதனை அடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவான 35 நாட்களுக்கு பிறகு ஜூலை மாதம் 16ஆம் தேதி அன்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கேரள மாநிலம் திருச்சூர் அருகே கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு பிறகு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சேகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2ஆம் தேதி அன்று சிபிசிஐடி போலீஸ் கரூரில் எம்.ஆர். சேகரை கைது செய்தனர். அவருடன் சேர்ந்து செல்வராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டு கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட எம்.ஆர். சேகரை ஆஜர்படுத்திய சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டனர். இந்நிலையில் 5 நாட்கள் கேட்ட நிலையில் அவருக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ். கிருஷ்ணமூர்த்தி, உங்களின் உடனடி தகவல்களுக்கும் விரிவான விளக்கங்களுக்கும் நன்றி கிருஷ்ணமூர்த்தி.